எடுத்துக்காட்டு 1.12 கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் 1.35 ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இதில் மூணுலையுமே கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிடைமட்ட கோடு சோதனை அப்படின்னு சொல்றதுனால இங்க மேல இருக்க பாருங்க ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், அதாவது கிடைமட்ட கோட்டு சோதனை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, வளைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு, ஸோ நம்ம வந்து கிடைமட்ட கோடு ஒன்று போடணும், அது வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க, ஸோ இங்க வளைவரை எது, ஸோ இந்த பிங்க் கலர் இல்லையா, இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வளைவரை. ஓகே, இதுல கிடைமட்ட கோடு அப்படிங்கிறது என்ன, ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் எது, இந்த பச்சை கலர் கோடு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இங்க இருக்குல்ல இந்த பச்சை கலர் கோடு, இதுதான். ரைட், இப்போ இது வந்து இந்த வளைவரையை எத்தனை இடத்துல வெட்டுது, ஸோ பாருங்க பி அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் வெட்டுது. ஓகே, அப்போ இது என்ன நம்ம சொல்லலாம், தட் இஸ் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்லது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட், இப்போ அப்படியே நம்ம இங்க பாருங்க, ஸோ இங்க வளைவரை வந்து அந்த பிங்க் கலர். ஓகே, இப்போ அதில் பாருங்க இந்த PQ இருக்குங்கிறது இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன், அதாவது கிடைமட்ட கோடு. ஓகே, அது எத்தனை இடத்துல வெட்டி இருக்குது பாருங்க, தட் இஸ் இங்க Pங்கிற ஒரு புள்ளிலையும் Qங்கிற புள்ளியில 2 புள்ளியில வெட்டி இருக்கு. அப்ப நிச்சயமா இது என்னது, 1-to-1 ஃபங்க்ஷன் அல்ல அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபிகர்ல பாருங்க, ஆக்சுவலா இதுல வளைவரை வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஹரிசாண்டல் லைன் இதுதான். ஓகே, இதுல வந்து எங்க எத்தனை புள்ளியில வந்து அது வெட்டி இருக்கு பாருங்க, ஸோ ஒன்லி 1 பாயிண்ட், அதாவது Pங்கிற புள்ளியில மட்டும்தான் வெட்டி இருக்கு. அப்ப நிச்சயமாக இது என்னது, ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம தீர்வு எப்படி எழுதலாம் பாருங்க, ஸோ தீர்வு அப்படின்னு போட்டு ஒரு கிடைமட்ட கோடு வரைபடம் 1.351 மற்றும் படம் 1.353 ஆகியவற்றை அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் P அப்படிங்கிற புள்ளியில வெட்டுவதால் இவை ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எழுதணும். வரைபடம் 1.35 செகண்ட்ல வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வளைவரை ஒன்றுக்கொன்று சார்பை குறிக்காது அப்படிங்களாம். தட் மீன்ஸ் இது ஒன்றுக்கொன்றான சார்பு, இதுவும் ஒன்றுக்கொன்றான சார்பு, பட் இது மட்டும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. இதைத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாக்கியங்கள்ல அமைக்கணும். எடுத்துக்காட்டு 1.13 A சமம் 1, 2, 3, B சமம் 4, 5, 6, 7 மற்றும் F சமம் 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6 ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும். F ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக, ஸோ ஒன்றுக்கொன்றான சார்புனா என்ன, அதுக்கப்புறம் மேல் சார்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ரைட், இப்போ ஒன்றுக்கொன்றான சார்புனா ஒன்றும் கிடையாது, ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 செட் இருக்கு இல்லையா, 2 கணமும் இப்போ வந்து இங்கே வந்து ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு, இங்கேயும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மேப்பிங் நடந்திருக்கணும், அதாவது சார்பு எப்படி இருந்திருக்கணும்னா, ஸோ இது 1க்கு 1 தான், இது 1க்கு 1 தான், அப்படிதான் போயிருக்கணும். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லலாம். இப்போ இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் மேப்பிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது, இதுக்கு இது, அண்ட் இதுக்கு வந்து இது, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது அப்போ 1க்கு 1 தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு தான். ஆனால் பட் இங்கே பாருங்களேன், ஸோ துணை மதிப்பகம் இருக்கு இல்லையா, இந்த பி தான் வந்து துணை மதிப்பகத்தில் 1 மட்டும் வந்து என்ன ஆகுது, ஸோ மேப்பிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மேல் சார்பு இல்லை அப்படி தான் நம்ம போடணும். ஏன்னா எப்போ வந்து வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருக்குதோ அப்போ தான் அது மேல் சார்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வீச்சகம்ங்கிறது இந்த இடம், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது வீச்சகம். அப்போ அந்த வீச்சகம் வந்து டோட்டலான துணை மதிப்பகத்துக்கு சமம் இல்லை. அப்போ அதனால இது வந்து மேல் சார்பு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, ஏவோட செட் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஏன்னு போட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த செட் நோட்டேஷனும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்கிறது என்னது, ஸோ 4, 5, 6, 7, ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க 4, 5, 6, 7. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தானே அவங்க சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனுங்கிறது இது. அப்போ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, தட் இஸ் 1லேருந்து 4க்கு போகணும்னு சொல்லுது. ஸோ அது போட்டாச்சு இல்லையா, ஸோ 1லேருந்து 4க்கு போகுது, நெக்ஸ்ட் 2லேருந்து 5க்கு போகுது அப்படிங்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் 3லேருந்து எங்கே போகணுமா, 6க்கு போகணுமா. ஓகே ரைட், அதுவும் போட்டாச்சு. ரைட், அப்போ இந்த 7ங்கிறது லெஃப்ட் ஃப்ரீ. பட் இந்த 3 கான்செப்ட் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு, இப்போ 1ங்கிறது 4 மட்டும் தான் தருது, 2ங்கிறது 5 மட்டும் தான் தருது, 3ங்கிறது 6 மட்டும் தான் தருது. அப்போ ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லலாம். பட் மேல் சார்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் படி நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து மேல் சார்பு இல்லை, ஏன்னா இதனுடைய துணை மதிப்பகம் வந்து அந்த வீச்சகத்துக்கு சமமாக இல்லை. ஸோ அதை நம்ம இதை எப்படி எழுதணும் ஆக்சுவலாக, ஸோ பாருங்கள் தீர்வுன்னு போட்டுக்கிட்டு
A சமம் 1 2 3 4, B சமம் 4 5 6 7, F சமம் 1 4 2 5 3 6 அப்படிலாம் எழுதிட்டு ஏலிருந்து பிக்கான சார்பு F இல் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியின் வெவ்வேறு நிழல்வுரு உள்ளது. எஸ், பாருங்க வெவ்வேறு உறுப்பு எது? ஸோ 1 2 அப்படிங்கிறது இதெல்லாம் வெவ்வேறு உறுப்பு. இந்த வெவ்வேறு உறுப்புக்கு வெவ்வேறு நிழல்வுரு தான். ஓகே, 4 5ன்னு வெவ்வேறு நிழல்வுரு தான் இருக்கு. 2 செட் இருக்குது அப்படின்னா இப்போ 1 2 அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே 3 4ன்னு ஒரு 2 உறுப்பு இருக்குன்னா ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இப்போ 1லேருந்து 3க்கு அதே போல் 2லேருந்து 3க்கு இப்படி போயிருந்தா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ரெண்டுக்குமே ஆன்சர் என்ன தான் வருது? 3 தான் வருது. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A to B என்ன இருக்குன்னா ஸோ ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக தான் இருக்குது. தட் இஸ் வெவ்வேறு உறுப்புகளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு வெவ்வேறு உறுப்பு தான். ஆனால் அதுக்கு ஒரே ஆன்சர் கிடைச்சது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிற வெவ்வேறு உறுப்புக்கு ஸோ 4 5 6 அப்படின்னு வெவ்வேறு ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. அதனால வெவ்வேறு நிழல்வுரு உள்ளது பியில். ஸோ எனவே எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் துணை மதிப்பகம் இருக்கு இல்லையா? துணை மதிப்பகம் எது? இந்த பி தான். இந்த பியில் உள்ள உறுப்பு 7க்கு மதிப்பகத்தில் முன் உரு இல்லை. ஸோ 7க்கு ஒரு முன் உரு வந்து இங்கே இல்லை. ஆக்சுவலாக இங்கே யாராவது இருந்திருந்து இவங்க 2 பேரும் இப்படி மேப்பிங் ஆயிருந்தால் மேல் சார்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியானது இங்கே இல்லை. ஸோ அதனால எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானது, ஆனால் மேல் சார்பு இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.